ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் 13வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் மதர் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். கம்ஃபர்ட் என்ற ஒரு வார்த்தை அப்படின்னா அரவணைக்கிறது, தேற்றுவது, நம்மளை ஆறுதல் படுத்துவது. ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்ம சொல்ல, நம்மளுக்கு எப்படி இருக்கிறாரு? அவர் தகப்பனாகவும் தாய்க்கு தாயாகவும் மூத்த சகோதரராகவும் த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நல்ல நண்பராக இருக்கிறார். நம்மளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளை அரவணைக்கிறவராக காணப்படுகிறார். தேவப்பிள்ளையில் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. சில நேரத்தில் இந்த பிள்ளைங்க அழுவாங்க பாருங்கள். என்னென்னா அதுவும் ரொம்ப குட்டி பசங்க, அது சொல்லவும் தெரியாது, பேசவும் வராது, ஆனால் விம்பி அழுவாங்க. அவ்வளோ அது என்னவோ இது நடந்திருக்கும். அந்த தாய் தூக்கி தான் மார்பு மேலே போட்டு 2 தட்டு தட்டின உடனே அந்த கம்ஃபர்ட், அந்த ஆறுதல், அந்த சமாதானம், அந்த அரவணைப்பு எங்கேருந்து கிடைக்கும் தெரியாது. அவ்வளோ விம்பி அழுத குழந்தை அப்படியே அமைதியாக இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்குறோம்ல, நம்முடைய குழந்தைங்களை அப்படி பண்ணியிருக்கிறோம்ல. இதே பிள்ளைகளை ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் நம்மளை தேற்றுறாரா? என்னை தேற்ற யார் பிரதர் இருக்காங்க? என் அரவணைக்க யார் இருக்காங்க? நான் ஒரு அனாதை போல் இருக்கிறேன். எவ்வளோ பேருக்கு நான் நன்மையை செஞ்சுருக்கிறேன். எவ்வளோ பேர் நான் படிக்க வச்சுருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். என் பிள்ளைங்களை போலெல்லாம் வளர்த்தேன் நான். ஆனால் இப்போ எனக்கு ஒருத்தர் உதவி செய்ய யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை போல் இருக்கிறேன், கலங்கி கொண்டு இருக்கிறேன். என் அன்பு தாயே, தகப்பனே, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை எப்படியெல்லாம் பிரயாசப்பட்டு நீங்கள் வளர்த்துருக்கலாம். பிள்ளைகள் நல்லா படிப்பு கொடுத்து வேலையை கொடுத்துருக்கலாம். ஆனால் எங்கள் பிள்ளைங்க இப்போது எங்களை மறந்துட்டாங்க பிரதர். எங்கள் பிள்ளைகள் ஒரு ஃபோன் பண்ணி பேச மாட்டிருக்காங்க. கலங்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்களை தேற்றுகிற, உங்களை ஆற்றுகிற, உங்களை அரவணைக்கிற ஒரு அன்பு தகப்பன் இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் மேலே அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை மறப்பாலோ? அப்படி மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் நான் சொல்கிறார்ல. அவர் உங்களை ஒரு நாள் மறக்க மாட்டார். அவர் நிச்சயமாக உங்களை ஆற்றி தேற்று அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் 82வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமா என் கண்கள் பூத்து போகிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று வாக்கின் மேலே நோக்கமாக இருக்கிறேன். உங்களை தேற்று யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். எவ்வளோ அழகான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கல. நான் உனக்கு சகாயர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறல்ல. மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெய்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று வாக்கு பண்ணியிருக்கிறல்லவா. அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க தேற்றுவதற்கு உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 71 சங்கீதம் 21 வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆமென். மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுவேன். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை தேற்றி உங்களை மேன்மைப்படுத்துவேன், உங்களை கனப்படுத்துவேன், உங்களை ஆறுதல் படுத்துவேன், உங்களை உயர்த்துவேன். 4 பேருக்கு முன்னாடி நீங்கள் வெட்கப்பட உங்களை விட மாட்டேன் ஆண்டவர் சொல்கிறார். இந்த நம்பிக்கையோடு போங்க. நிச்சயமாக ஆண்டவர் தேற்றுதலை நீங்கள் உணர்வீங்க. கண்களை முடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நீர் எங்களை தேற்றுகிற தேவன், எங்களை ஆற்றுகிற தேவன், எங்களை அரவணைக்கிற தேவன். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிங்க. தாய் தேற்று போல தேற்றுவேன்னு சொன்னீர். யாரெல்லாம் ஆண்டவரே அந்த தனிமையில் எனக்கு உதவி செய்ய யாரெல்லாம் கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா நீங்கள் அவர்களை தேற்றும்படி ஆட்சேபிக்கிறப்பா. தேற்றி அவங்க மேன்மையை பெருக பண்ணுங்கப்பா. ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரமடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு கோப்பருக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர்களை தேற்றுவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.